வணக்கம் டிபிகே டாக்ஸ். பைசன் திரைப்படத்தில் பிடி வாத்தியாரா நடிச்சரை பற்றின சில தெரியாத தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். பிடி வாத்தியாரா இந்த திரைப்படத்தில் நடித்தவரோட உண்மையான பேர் மதன் தட்சிணாமூர்த்தி. இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரோட முதல் திரைப்படம் இது இல்லை. இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த பைசன் திரைப்படத்தில் இந்த பிடி வாத்தியார் கதாபாத்திரம் மூலயமா இப்போது தமிழ் மக்களால் அறியப்படுற பிரபலமான ஒரு நடிகராக மாறியிருக்காரு மதன் அவர்கள். புதுக்கோட்டையில் சிவில் இன்ஜினியர் படித்த இவர் அதுக்கப்புறம் 2006ஆம் ஆண்டு சென்னை வந்திருக்காரு. சென்னையில் திரைப்படங்களில் வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காரு. அப்போது தான் டிஸ்யூம் படத்தில் இவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. டிஸ்யூம் திரைப்படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியாக இவருக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வாய்ப்பு தான் கிடச்சிது. அந்த சமயத்தில் இவரோட இன்னொருத்தரும் இருந்திருக்காரு. ஆனால் இவருக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரோல் கிடச்சிருக்கு. அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, விஜய் சேதுபதி அவர்கள் தான். இதை ஒரு இடத்துல மதன் அவர்களே பதிவிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் லைஃப்பில் தொடர்ந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக மட்டுமே நடிச்சிட்டு வந்திருக்காரு மதன் அவர்கள். அருவி திரைப்படம் தான் இவரோட லைஃப்பையே சேஞ்ச் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அங்கே தான் இவருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்தாங்க. அப்போலேருந்து அருவி மதன்னு தன்னோட பேரையே மாற்றிக்கிற அளவுக்கு முன்னேறினார் மதன் அவர்கள். இதுக்கப்புறம் உதவி இயக்குனராகவுமே திரைப்படங்களில் பயணிச்சுட்டு வந்த இவர் ஆலன், மாமன்னன், கர்ணன், பேட்டன்னு தொடர்ந்து திரைப்படங்களில் நடிச்சிட்டு வந்தார். இதே போல் மதன் அவர்கள் நூடுல்ஸ் என்ற ஒரு திரைப்படத்தையுமே சமீபத்தில் இயக்கியிருந்தார். அந்த திரைப்படமுமே ஒரு நல்ல விமர்சனத்தை பெற்றிருந்தது. தெலுங்குலேயுமே ஷோ டைம்ஸ்ன்ற ஒரு திரைப்படத்தை மதன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பைசன் திரைப்படத்தில் பிடி வாத்தியாரா இவரோட கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.